ஏங்க அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான், காசு ஒரு 500 ரூபாய் கொடுங்க, எங்க அம்மாவை போய் பார்த்துட்டு வரேன். நான் சம்பாதிக்கிறது என் குடும்பத்துக்கே சரியா போல, இதுல உங்க அம்மாவுக்கு உங்க அக்காவுக்கு உங்க தம்பிக்கு நான் எங்கிருந்து காசு தரது? அப்போ காசு இல்லை, ஒன்றும் இல்லை. அக்கா அக்கா என்ன அஞ்சலி? அக்கா ஒரு 500 ரூபாய் கொடுக்கா, அம்மா அடிபட்டுச்சான், அம்மா போய் பார்த்துட்டு வரேன். ஏன் உங்ககிட்ட இல்ல உங்க வீட்டுக்காரர் கேக்குறத? அக்கா அடிபட்டது எங்க அம்மா இல்லக்கா, அவங்க அம்மா இல்ல, அதனால தான் அவர் தரமாட்டுக்கிறாரு. சரி இரு எடுத்துன்னு வரேன். இந்தாம்மா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அஞ்சலி, புருஷன் காசு தரலன்னு சொல்லிட்டு வருத்தப்படாதம்மா. அவனே கூலி வேலைக்கு போறான், தினம் கூலி ஒரு நாளைக்கு 500 600 சம்பாதிக்கிறான். குடும்பத்தை பார்க்கறதே கஷ்டம். அதுல வந்து நம்ம அம்மா வீட்டில் பார்க்கணும் கூட இனிமே பார்ப்பாங்க ஆம்பளைங்க. நீ ஏதாவது வேலைக்கு போனான்ல? அக்கா வெளி வேலைக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்றாங்கக்கா. வெளியே வேலைக்கு தான் போகணும் ஒன்றும் இல்லையே, வீட்டில் இருந்து சம்பாதிக்கலாமே. இப்போ எங்கள் வீட்டுக்கார கூட வீட்டு செலவெல்லாம் அவர் தான் பார்த்துப்பாரு, எங்கிட்ட 1 ரூபாய் தர மாட்டாரு. இந்த ஒரு அர்ஜென்ட் வந்து கேட்டேன், எங்கிட்ட காசு என்ன, நான் தான் வேலை செய்கிறேன், டைலரிங் வரும், துணி தச்சு நான் சம்பாதிக்கிறேன். உனக்கு என்ன வருமோ அதை சம்பாதிக்கலாம்ல. நிறைய பொம்பளைங்க வீட்டிலேருந்து எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அஞ்சலி. வீட்டில் வந்து பூ மாலை போடுறாங்க, மணி கோதுறாங்க, வில்லேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஊதுவத்தி செய்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாவது வேலை செஞ்சுக்கலாம்ல. நீ அது மாதிரி வீட்டில் ஏதாவது வேலை செய்யுமா, புருஷனுக்கும் வந்து உதவி பண்ண மாதிரி இருக்கும், நம்ம பெற்றவங்களுக்கும் ஒருத்தர்கிட்ட கையேறாம நம்மளே செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். புரியுதா? அக்கா நீ சொல்றது உண்மைதான்க்கா, இனிமே நான் வீட்டில் வேலை செய்யறேன்க்கா. சரி அஞ்சலி, போயிட்டு அம்மா பார்த்துட்டு வா. சரிக்கா.